நடைபெற வேண்டும் என்று மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். அதனுடைய அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் திரு தசரதன் அவர்கள் தலைமையிலும் உடன் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாநில செயலாளர் திரு கோ வெங்கடேசன் அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பிரத்யேகமாக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. 3 நாட்களாக தமிழகத்து மக்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகின்ற ஒரு செய்தி. டாஸ்மாகில் இலாக்காவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் முதல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இந்த நம்மளுடைய இலாக்காவின் மூலமாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தமிழகத்தில் ஒரு அரசாங்கத்தினுடைய கஜானாக்கு வந்து சேர வேண்டிய அத்தனையுமே வந்துட்டு திமுகவில் ஆட்சி செய்கின்றவர்கள், திமுக அமைச்சர் உட்பட, இன்னொரு படி மேலே போய் சொல்லணும்னா தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் உட்பட அனைவருடைய நேரடியான பார்வைக்கும் அவங்களுடைய சுய லாபத்திற்காக இந்த பணங்கள் டாஸ்மாக் மூலமாக ஈடுபடுகின்ற இந்த பணங்கள் முழுமையாக அவங்களுடைய கஜானாக்கு தான் சென்றது, தனிநபருடைய கஜானாக்கு தான் சென்றதை தவிர அரசாங்கத்திற்கு வந்து சேரவில்லை என்பதுதான். இந்த ஊழல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமாக பார்த்தீங்கன்னா முதல்ல ஊழல் நடந்திருக்கு. அது எந்த மாதிரி விதங்களில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த டாஸ்மாக் ஊழல் என்று சொல்லாமல் இது முறைகேடாக டெண்டர் கொடுக்கறதுல ஆரம்பிச்சது இருந்தோம். அந்த டெண்டரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு தனிநபருடைய டெண்டருக்கு அதுக்கு அதிகப்படியாக டெண்டர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த லேபிளிங்லேருந்தே ஆரம்பிக்குது ஊழல். வெறும் டாஸ்மார்க்கில் ஊழல் வந்துட்டு மட்டும் சொல்லக்கூடாது. அந்த டாஸ்மார்க்கில் பாட்டில் பண்ணுற பாட்டிலிங்லேருந்தே ஊழல் ஆரம்பிச்சிருக்கு. லேபிளிங், அதில் ஒட்டக்கூடிய லேபிள் ஓட்டுறதுலேருந்து இருக்கு, அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேரடியாக டாஸ்மாக் கடையிலிருந்து வெளியே செல்கின்ற பொருள் மீது பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் ஒரு குவார்டர் மேலே வச்சு விற்றுருக்காங்க. அப்போது இது முதல் கட்ட இடியினுடைய அறிக்கையின் மூலமாக 1000 கோடி என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது முழுமையான விசாரணையை முழுமையாக இந்த துறையில் எவ்வளோ தூரம் இந்த ஊழல் பெருக்கெடுத்திருக்குதுன்னு பார்த்தா அது மிகப்பெரிய மாற்றத்தையே, தமிழகத்தின் மக்களுடைய தலையீட்டையே மாற்றுகின்ற அளவுக்கு ஊழல் அதில் நடந்திருக்கு. அதாவது என்ன வரையில் சொல்கிறேன்னா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக அரசாங்கம் கொடுக்க வேண்டிய சலுகைகள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றம் கொடுக்க வேண்டிய அத்தனை சலுகைகள் கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை தலையெழுத்தே மாற்றுகின்ற அளவுக்கு ஒரு ஊழல் நடந்திருக்கு. இது எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மக்களுடைய மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு தமிழகம் என்றாலே வந்துட்டு போதை கலாச்சாரத்தில் இளைஞர்களும் சரி பொதுமக்களும் சரி வற்புறுத்தி கொடுக்கின்ற அளவுக்கு ஏன் இந்த வார்த்தையை சேர்க்கிறதுனா மிக சுலபமாக மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அருகாமையில், கல்லூரிக்கு அருகாமையில் இந்த கஞ்சா போதை வஸ்துகள் அதிகமாக கிடைக்கின்ற ஒரு நிலைப்பாடுகள் தமிழகத்தில் சுலபமாக நடந்துட்டு இருக்கு. இந்த போதை கலாச்சாரத்தில் திருட்டுகள் அதிகமாகிறது. தன் நிலை மறந்து மாணவர்கள் பள்ளியிலே ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையில் போயிட்டு இருக்கு. போதையில் தான் என்ன செய்கின்றோம்னு இல்லாத ஒரு நிலையில் போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு அரசாங்கத்திற்கு மூலமாக அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பணத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது என்றால் இந்த ஊழலை பாரதிய ஜனதா கட்சி திறன்பட சட்ட ரீதியாகவும் மக்களுடைய மன்றத்துக்கு கொண்டு செல்கின்ற வகையில் இன்னைக்கு எங்களுடைய முதல் நிகழ்வாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தி திங்கட்கிழமை என்று மாநில தலைவர் அவர்கள் தமிழகம் முழுக்க இருக்கின்ற மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். எழும்பூரில் இருக்கின்ற அந்த பிரத்யேகமான டாஸ்மாக் கிடங்குக்கு எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும். அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள அத்தனை டாஸ்மாக் கடைகளில் முன்னதாகவும் முற்றுகை போராட்டம் நடைபெறும்.
இதற்கு தார்மீக பொறுப்பை ஆளுகின்ற திமுக அரசாங்கம் ஏற்க வேண்டும். ஏற்கனவே பல ஊழல் புகாரில் சிக்கிய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கும் தார்மீக பொறுப்பை எடுத்து உடனடியாக இதற்கு ஒரு விளக்கம் மட்டும் தேவையில்லை, எங்களுக்கு உண்மை நிலவரத்தில் ஒரு வார்த்தை கேட்குறாரு. ஒரு அமைச்சர் வந்துட்டு கேட்குறாரு, கோர்ட்டில் பார்த்துக்கலாம், கோர்ட்டில் பார்க்கலாம். இது எல்லாமே மக்கள் மன்றத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டின பிறகு தான் கோர்ட்டு. நீங்கள் கேட்டாலும் கேட்கலாலும் ஆவணங்கள் சிக்கி உள்ளது. அந்த ஆவணங்களை சரியான முறைப்படுத்தி நேரடியாக வழக்குகள் தொடுக்கப்படும். அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய தமிழகத்திற்கு நயவஞ்சகமாக தாலியினை அறுத்து பல குடும்பத்தில் உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்ற பொருளாதார நிலைமையை பின்னுக்கு தள்ளுகின்ற இந்த சாராயத்தை நிச்சயமாக இந்த சாராயத்தின் மூலமாக ஊழல் செய்கின்ற எந்த ஒரு பெரும்புள்ளியாக யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னாகவும் மக்களுக்கு முன்னதாக இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சொல்லுங்க, ஏதாவது சொன்னாங்க முடிஞ்சிச்சா? எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. வேளாண்மை பட்ஜெட் யாருக்கு போட்டாங்க? விவசாய பெருமக்களை குண்டாஸ் போடுற அரசாங்கம் நடத்திட்டு இருக்கவங்க வந்துட்டு வேளாண்மைக்கு என்ன செய்ய போகிறாங்க? விவசாயம் பார்க்கின்ற மக்கள் மேலே குண்டாஸ் போட்டால் முதல்ல தமிழகத்தில் விவசாயிகள் மீது குண்டாசு போட்ட ஒரே ஆளுகின்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தின் மூலமாக வேளாண்மைக்கு என்ன செய்வாங்க? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் விதையிலிருந்து யூரியாவிலிருந்து அத்தனையுமே நேரடியாக மக்களுக்கு சேர்க்கின்ற வகையிலும் மண் பரிசோதனையிலிருந்து எந்த பருவத்தில் சொட்டு நீர் பாசனம் அது கொண்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழகத்திற்கு மட்டுமே இந்தியா முழுக்கும் சரியான நேரத்தில் விவசாயிகளுடைய எல்லா நலன்களுக்காகவும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த விவசாய பட்ஜெட்லாம் வந்து ஒரு கண் துடைப்பாக தான் சொல்லணும். மத்திய அரசாங்கத்திலேருந்து கொடுக்கப்படுற விவசாயிக்கான டிராக்டரில் வந்துட்டு மிகப்பெரிய இது நடந்துட்டு இருக்கு. தன்னுடைய கட்சிக்காரங்க சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த விவசாயியாக இருந்தால் பட்சத்தில் மட்டும்தான் அந்த டிராக்டர் போய் கிடைக்கிறது, சரியான யூரியா கிடைக்கிறது, சரியான விதை கிடைக்கிறது. முதல்ல தான் கட்சிக்காரங்க மட்டும்தான் சிபாரிசு பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கிற பொதுமக்கள் ப்ராப்ளம் அனைத்து விவசாயிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறார் என்று பார்த்தா அதுலேயும் திமுகவுடைய தொண்டர்களும் திமுகவில் பொறுப்புகள் இருக்கிறவங்க முதல் கட்டமாக அதற்குள்ள போய் நுழைகின்றாங்க. ஸோ வேளாண்மை வந்து வேளாண் பெடுகுழி மக்களுக்கு வாழ்வாதார உயர்த்தி கொடுக்குமா என்றால் இந்த பட்ஜெட்டு இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குது. ஒன்றும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைக்கு ஒரு சோளப்பொரியை காமிச்சிட்டு அதையும் வந்து தவாயில் எடுத்து போட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கே தவிர பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாயத்திற்கு பிரத்யேகம் காணும். இது நான் சொல்ல வேண்டிய ஏற்கனவே போட்ட பட்ஜெட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி வந்து விவசாயத்துறைக்கு கொடுத்துருக்காங்க. சொன்னாங்க ஒரு 6000 கோடி 5000 கோடி இதுவரைக்கும் அது ஏன் கிடப்பு போட்டாங்க? இதுல மத்திய அரசு அமைதி காக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமி கூட்டணியில் இருந்தவர் தான் சொல்றாரு. இப்போ அவர் எங்க இருக்கிறாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது இந்த மணல் கடத்தல் பேசும்போது நிச்சயமாக பக்கத்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற திரு ஜெகத் ரட்சன் அவர்களை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஈடியோட ரைடு முழுமையாக கொள்ளைகள் அரசாங்கத்தின் கஜானாத்தில் படுவது எல்லாமே சட்ட ரீதியாக தெளிவாக மக்கள் மன்றத்திலும் அதான் நீதித்துறைக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கிடப்பில் போட்டிருக்கிறாங்க என்பது ஏற்க முடியாத ஒரு விஷயம். அதற்கான டாக்குமெண்டேஷன்ஸ் சரியான மெத்தட் ப்ரிப்பரேஷனில் வந்துட்டு சப்மிட் பண்ண தான் போகிறாங்க. நம்ம அதையெல்லாம் பார்க்க தான் போகிறோம். ஆனால் வந்துட்டு கிடப்பில் இருப்பது என்ற வார்த்தை இங்கே மறுக்கப்படுகிறது. முதல் கட்டமாக 700 நடந்த பிறகு அதுக்கப்புறம் மாநில தலைவர் எல்லாருக்கும் வந்துட்டு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு லிஸ்ட் வரும். ஏற்கனவே தலைவர் சொல்லிட்டார். வருகின்ற ஏப்ரல் 5ஆம் தேதி கோட்டை மைதானத்தில் மிகப்பெரிய அளவில் தேசிய கல்விக் கொள்கைக்காக மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான மாபெரும் பொதுக்கூட்டம் கோட்டை பயணத்தில் நடைபெறுகின்றது. இந்த மாபெரும் மாநாட்டிற்கு மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்கிறார்.